இதுவரை எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா வீடியோக்கு கீழே வர ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. பின்னாடியே வர பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இனி எங்கள் புது வீடியோவோட நோட்டிஃபிகேஷன்ஸ்லாம் உங்களுக்கு வந்து சேரும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அச்சமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம ரவா வச்சு 3 வகையான பிரேக்ஃபாஸ்ட் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஒரே வீடியோவில் 3 பிரேக்ஃபாஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நான் இங்கே 3 வீடியோக்குமே சேர்த்து 3 ரெசிபீஸ்க்குமே சேர்த்து இதில் 3 டம்ளர் ரவா எடுத்திருக்கேன். ஒரு ரெசிபிக்கு நம்ம 1 டம்ளர் ரவா சேர்த்துக்க போகிறோம். இப்போ அதனால் 3மே வந்துட்டு 3 டம்ளர் மொத்தமாக போட்டு நம்ம முதல்ல ரவையை வறுத்துக்கலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே ரவை வறுக்கணும் இல்லையா, அதனால் இப்போ நம்ம ரவையை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ரவை வறுத்து எடுத்தாச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி என்ன பண்ண போகிறோன்னா ரவா பிரியாணி பண்ண போகிறோம். அதுக்கு நாங்கள் குக்கர் வச்சுருக்கேன். குக்கர் வச்சுட்டு பார்த்திங்கன்னா ஒரு 3 ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றுறேன். இது கூடயே ஒரு 1 ஸ்பூனுக்கு நெய் ஊற்றுறேன். எண்ணெய் காஞ்சோன்னா பார்த்திங்கன்னா ஒரு பிரியாணி இலை, ஒரு பட்டை, 3 கிராம்பு, அதே மாதிரி ஒரு அன்னாச்சி முக்கு போட்டுக்கலாம். இப்போ அது வணங்கினோன்னு பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம் நீள நீளமாக இருந்தது. இது நல்லா பொன்னிறமாக ஆற அளவுக்கு வணக்கிக்கலாம். இது கூடயே 2 பச்சை மிளகாய், அதே மாதிரி கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கிறேன். பச்சை வாசம் போக வணக்கிக்கலாம். இதுதான் இது கூட ஒரு கேரட் கொஞ்சம் நீளமாக அரிஞ்சது. அடுத்து ஒரு கையளவுக்கு பட்டாணி. இது வந்து ஊற வைக்காமல் கடையில் அப்படி இருக்கும் பார்த்திங்களா, ஆல்ரெடி அவங்களே ஊற வச்ச அந்த பட்டாணி. ஒரு வணக்குனதுக்கு அப்புறமா நான் இங்கே 2 தக்காளி நீளமாக அரிஞ்சு வச்சுருக்கேன். 2 தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோன்னே பார்த்திங்கன்னா 1 ஸ்பூனுக்கு மிளகாத்தூள் சேர்க்குறேன். இது காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர். அடுத்து பார்த்திங்கன்னா 2 ஸ்பூனுக்கு பிரியாணி மசால். இப்போ அதை நல்லா வணக்கிக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா 3 ஸ்பூனுக்கு தயிர் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம பிரியாணியில் நிறைய பண்ணுவோம், அப்போ தயிர்லாம் நிறைய போடணும். இப்போ நம்ம வெறும் ஒரே கிளாஸ் அளவுக்கு தான் ரவை சேர்க்குறனால எல்லா இன்க்ரீடியன்ஸும் நம்ம கம்மியாக சேர்த்திருக்கோம். இப்போ பாருங்கள், தயிர் ஊற்றி நம்ம கொஞ்சம் இந்த மாதிரி ஒரு கொதி வந்தோடனே இப்போ நான் 1 கிளாஸ் ரவை எடுத்தேன் இல்லையா, அதுக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்க்கணும். நான் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளை ரவையில் செய்கிறேன். இதுவே கோதுமை ரவையிலையும் செய்யலாம். இப்போ இது ஒரு கொதி வரணும். இப்போ தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதி வரும் பொழுது நம்ம வறுத்து வச்ச ரவையில் 1 கிளாஸ் ரவை எடுத்து இதில் போட்டுடலாம். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போது லாஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணணும்னா 1 கையளவுக்கு புதினா வச்சுருக்கேன். அந்த 1 கையளவுக்கு புதினா சேர்த்திடலாம். ஒரே ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிட்டு இப்போ நம்ம குக்கர் மூடி அடைச்சிடுவோம். நம்ம குக்கர் மூடி போட்டுட்டு விசில் வச்சிடலாம். ஒரு 3 விசில் வந்தோன்னா நம்ம நிறுத்திட்டு நம்ம ரவா பிரியாணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். 3 விசில் அடித்து குக்கரில் ஏர்லாம் போயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். பாருங்கள், நம்மளோட ரவா பிரியாணி சூப்பராக தயாராகிடுச்சு. சர்வ் பண்ணிடலாம். ரொம்ப சூப்பரான ரவா பிரியாணி தயாராகிடுச்சு. இப்போ அடுத்து நம்ம ரவா உப்புமா பார்க்க போகிறோம். ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக, அது எப்போவுமே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான், ஆனால் இன்றைக்கி கொஞ்சம் வித்தியாசமாக ரவா உப்புமா பார்க்கலாம். இப்போ செகண்ட் நம்ம ரவா உப்புமாவுக்கு ஒரு பேன் வச்சாச்சு. இப்போ அதில் 2 ஸ்பூனுக்கு ஆயில் ஊற்றிடலாம். இப்போ எண்ணெய் காஞ்சோன்னா 1 ஸ்பூன் கடுகு போட்டுடலாம். கடுகு வெடிச்சோன்னா 1/2 ஸ்பூனுக்கு ஜீரகம். அடுத்து அதே மாதிரி ஒரு 1/2 கை அளவுக்கு கடலைப்பருப்பு.
வணக்கிக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்ச பெரிய வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம், கூடையே கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாய். வெங்காயம் நல்லா வணங்கணும். இப்போ இதில் 3 கிளாஸ்க்கு தண்ணி ஊற்றிடலாம். எப்போவுமே ரவைக்கு டபுள்+1. நம்ம வந்து 1 கிளாஸ் ரவை எடுத்துருக்கனால 3 கிளாஸ். இது கொதி வரட்டும். இப்போ இது கூட பார்த்திங்கன்னா சும்மா கொஞ்சமாக இஞ்சி சேர்க்குறேன். இது வணக்கும் பொழுதே போட்டிருக்கணும். இப்போ அது இல்லைனாலும் பரவாயில்ல, நம்ம இப்போ சேர்த்துக்கலாம். இஞ்சி சேர்த்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இது கொதி வரக்கு முந்தையே 1 ஸ்பூன் நெய் விடுறேன். பாருங்கள், இப்போ இந்த மாதிரி நல்லா கொதி வரப்போ நம்ம வறுத்து வச்சுருக்க 1 கிளாஸ் வெள்ளை ரவை சேர்த்திடலாம். இப்போது கையோடு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு அரை லெமன் எடுத்திருக்கேன். அந்த அரை லெமனோட சாறு, இப்போ இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு பாருங்கள், ஒரு தடவை தான் மிக்ஸ் பண்ணும். சும்மா வந்து கிளறிட்டே இருக்கக்கூடாது. இப்போ ஃபுல் சிம்மில் வச்சு ஒரு மூடி போட்டு மூடிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். ரொம்ப சாஃப்டாக நம்மளோட ரவா உப்புமா தயாராகிடுச்சு. அவ்வளோதான், சர்வ் பண்ணிடலாம். இப்போ லாஸ்ட்டாக நம்ம செய்ய போகிறது வந்து பார்த்திங்கன்னா ரவா பணியாரம். ரவா பணியாரத்துக்கு நம்ம ஃபஸ்ட்டு வறுத்து வச்சுருக்க ரவை இதில் சேர்த்திடலாம். ஒரு பாத்திரத்தில் சேர்த்திக்கோங்க. இப்போ நம்ம 1 கிளாஸ் ரவைக்கு பார்த்திங்கன்னா அரை கிளாஸ் தயிர் சேர்த்திக்கணும். நல்லா கெட்டியான தயிராக சேர்த்திக்கலாம். இது கூட பார்த்திங்கன்னா ஒரு அரை கேரட் நல்லா பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அடுத்து அதே மாதிரி அரை பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சது. அடுத்து கருவேப்பிலை, பச்சை மிளகாய் 2 பச்சை மிளகாய் பொடி பொடியாக அரிஞ்சது. அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்திக்கலாம். இப்போது இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்திக்கலாம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இது கூட நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்க்க போகிறோம். பார்த்திங்கன்னா ஒரு அரை கிளாஸ் அளவுக்கு தான். இப்போது நம்ம மிக்ஸ் பண்ணியாச்சு. இதை வந்து ஒரு 15 நிமிஷம் அப்படியே வந்துட்டு க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க. ஒரு மூடி போட்டு 15 நிமிஷம் நம்ம வச்சிடலாம். 15 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ பணியாரக்கல் வச்சுருக்கேன். நம்ம இதை இப்போ பணியாரக்கல்லில் ஊற்றிடலாம். பணியாரக்கல்லில் பார்த்திங்கன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஒவ்வொரு குழிலையும் எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ நம்ம இது வந்து கெட்டியாக தான் இருக்கணும், அப்போ தான் பணியாரம் வரும். ரொம்ப வந்து தண்ணி சேர்த்துட்டிங்கன்னா பணியாரம் வந்து அதிலே ஒட்டிட்டு வரவே வராது. ஏன்னா ரவை இல்லையா, அதனால் வரவே வராது. எல்லா குழிலையும் வச்சோடனே நம்ம வந்து இப்போ ஒரு நிமிஷம் மட்டும் இதை வந்து நல்லா சிம்மில் வச்சுக்கோங்க. ஹைலியும் வைக்க வேண்டாம், மீடியமில் வைக்க வேண்டாம். நல்லா சிம்மில் வச்சு 1 நிமிஷம் வச்சிடலாம். அப்புறம் தான் அந்த சேர்த்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓப்பன் பண்ணிட்டு நம்ம மெதுவாக இதை அப்படியே திருப்பி கொடுக்கலாம். பணியாரம் ஒரு சைடு வெந்துருச்சு. இப்போ நம்ம மறுபடியும் மூடி போட்டு அடைச்சிட்டு அதே மாதிரி சிம்மில் 1 நிமிஷம் வச்சுட்டு பணியாரத்தை ஓப்பன் பண்ணிடலாம். அவ்வளோதான். இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட ரவா பணியாரம் தயாராகிடுச்சு. நம்மளோட 3 வகையான ரவா பிரேக்ஃபாஸ்ட் எப்படி இருக்குன்னு சொல்லி செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸ் அண்ட் ஃபீட்பேக் சொல்லுங்கள். தேங்க்யூ.